திராவிட மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேண்டுமா? இப்போ அடிமை மாடல், திராவிட மாடல். இவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதை புதுசாக சொல்லணுமா? 2 சமூகம் சுமூகமாக போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன மனஸ்தாபம். அதை இன்னொரு மணிப்பூராக்க தானே பார்க்குறேன் நீ மதுரையை. பழனியில் என்ன பண்ணாங்க? முப்பாட்டனா பழனி அவங்களுக்கு. சிரிப்பு வராது. வரலாறு தெரியாது. அது தமிழ் கடவுள். சிலைகளை திருடர்களை நம்ம பார்த்துருக்கோம். சாமியை திருடுவியா இங்கே வந்து? உன்னுடைய நோக்கம் என்னன்னு நம்ம பார்க்கணும். எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ் மாநில உரிமைகளை பறிக்கிற அளவுக்கான ஒரு சட்டத்தை நீ எடுத்துக்கிட்டு எந்த மூஞ்சியில் வந்து ஓட்டு கேட்குறீங்க? அதை நம்ம யோசிக்கணும். புரியுதா? அந்த ஒரு புரிதலை கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஒரு சோஷியல் கமிட்மெண்ட், ஒரு கலைஞனா நான் வந்து என்னுடைய ஒப்பீனியனை சொல்றேன் அப்படின்னு வரீங்க. சிட்டிசன், ஐ அம் a சிட்டிசன். பாருங்க, அரசியல் யார் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு போடுற நாம தான் பண்ணணும். அரசியல்வாதிகளும் ஆட்சிகளும் வேலை பார்க்கணும். எப்படி மாத்துறீங்க? நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க, நாங்கள் வந்து வேலை பார்க்கணுமா? அது இல்லை ஜனநாயகம். பெரும்பான்மைன்னு பேசுகிறீங்க. பெரும்பான்மை ஆமாங்க, அரசியலில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்குறது பெரும்பான்மை. ஜெயிச்ச பிறகு பெரும்பான்மையை தாண்டி சமத்துவம், சகோதரத்துவம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த அடிமை கட்சியோட அணி வச்சுருக்காங்கல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய பில்டிங்கு 880 பேருக்கு நீங்கள் கட்டினப்போவே நான் சொன்னேன், இதுதான் வர்றாங்க டெலிமிட்டேஷன். நாடாளுமன்றத்துக்கு புது கட்டடம். பெரும்பான்மை அண்ணா அப்போவே சொன்னார், பெரும்பான்மை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கணும்னா தேசிய பறவை மயிலு கிடையாது, காக்கான்னு. அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். எப்படி அது எதிர்க்கக்கூடாது? ஒரு குடிமகனா நான் கேட்கக்கூடாதுங்கிறது எப்படி பேசுவீங்க? நான் பேசணும், இது என்னுடைய கடமை. புரிதல் இருக்குல்ல எனக்கு. நான் இவ்வளோ அளவுக்கு அரசியல் பேசுறதுக்கு நான் 10 வருஷம் பேசிக்கிட்டு வந்திருக்கேங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு புது புரிதலை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேங்க. அதனால தான் என்ன பேச முடியுது. என் அளவுக்கு நீங்கள் சுந்தர்சியோ விஜயோ என் அளவுக்கு அரசியல் பேசியிருப்பீங்களா? பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்கீங்களா? அப்போது எனக்கு உரிமை இருக்கா? நான் குடிமகனாக கேள்வி கேட்டுட்ருக்கேன். மக்கள் முடிவெடுக்கட்டும்.